உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது நம்முடைய தமிழக பாஜகவின் தலைவராக இப்போ நயினார் இருக்கார். அவர் மாற்றப்படுவது உறுதியாகிவிட்டது. நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொன்னேன், செந்தில்குமார் சும்மா வாயில் வடை சுட ஆள் கிடையாது. அதிகாரப்பூர்வமாக பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லி கடிதம் எழுதி அவருடைய அலுவல் தந்தி என்கிட்ட ஆலோசனை செய்து என்னுடைய ஆலோசனையை கேட்டு அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைவர் பதவியிலேருந்து விடுவிக்கிறாங்க. சரி, நயினார் அவர்கள் தலைவர் பதவியிலேருந்து போகிறார். இப்போ அடுத்த வாரம் மாற்றிடுறாங்க. மோடி அவர்கள் நம்ம சென்னைக்கு வராங்க. எல்லா நிர்வாகிகளும் பேச போகிறாங்க. நான் நிர்வாகிகளோட கலந்து ஆலோசனை செய்து எல்லாம் பேசி அதை முடிக்கும்போது ஏற்கனவே முடிவு எடுத்தாச்சு. இப்போ நயினார் அவர்கள் அவர் விடுவிக்கப்படுகிறார். அடுத்ததாக அந்த தலைவர் பதவிக்கு யார் வரப்போகிறார் அது மட்டும் முக்கியம் இல்லை. தலைவர் பதவி மட்டும் முக்கியம் இல்லை. இங்கே கூடுதலாக ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதிமுக நம்ம எடப்பாடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். இங்கே தமிழ்நாட்டுடைய 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் யாருன்னு இன்னும் அதிகாரப்பூர்வமாக நாம் அறிவித்து டிக்ளேர் பண்ணி நாம் தேர்தலில் சந்திக்கலை. எடப்பாடி அவர்கள் மட்டும் சொல்லிக்கிறாரு, அவர் தான் இந்த கூட்டணிக்கு தலைவர், அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு அப்படி அவராக சொல்லிக்கிறாரு. நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ நம்முடைய பிதாமகர் நரேந்திர மோடி அவர்களோ இதை சொல்லலை. இந்த செந்தில்குமாரும் பரிந்துரை கடிதத்தில் எடப்பாடி அவர்களை சிஎம்னு நான் இப்போ சொல்லலை. இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தில் பல துறை அமைச்சர்கள் எந்தெந்த துறை யாருக்கு கொடுக்கணும்னு எல்லாருக்கும் நான் சொல்லிவிட்டேன். ஏற்கனவே தனித்தனியாக பதிவு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த பதிவை பார்த்துக்கோங்க. மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அண்ணனுக்கு துணை முதல்வர் பதவி, நம்முடைய விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி, அதற்கு பிறகு வானதி சீனிவாசன் அக்காவுக்கு சட்டத்துறை அமைச்சராக அவங்களுக்கு பதவி தரும். ஓகேவா, அமைச்சர்களுடைய இடம் தரும். அதே மாதிரி சீமான் அவர்களுக்கு விவசாயத்துறை, நம்முடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களுக்கு கல்வித்துறை அமைச்சராக அவருக்கு நாம் பதவி தரோம். அதுக்கப்புறம் இங்கே தொல் திருமாவண்ணனுடைய கட்சிக்கு விசிகா கட்சிக்கு எஸ்சி எஸ்டி பிரிவு அந்த துறைக்கு நம்ம கொடுக்குறோம். அதற்கு பிறகு மரியாதைக்குரிய ஜவாஹிருல்லா இருக்கார் இல்லையா அண்ணன், அவர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி அவர் நடத்துகிறார் இல்லையா, அவங்க கட்சிக்கு ஜவாஹிருல்லா அண்ணாக்கே எம்எல்ஏவாக ஜெயிச்சு வந்தால் கூட அவருக்கு அமைச்சரவையில் சிறுபான்மைத்துறை அமைச்சராக அவர் நியமிக்கிறோம். இன்னும் லிஸ்ட்டு நிறைய இருக்குது, நான் சொல்லிகிட்டே போகலாம். இப்போதைக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். நாம் இதில் முதலமைச்சர் கேண்டிடேட் மட்டும் பரிந்துரை நான் பரிசீலனை பண்ணி வச்சுருக்கோம். காரணம் என்னென்னா, நம்ம நம்ம தரப்புலேருந்தோ இல்லை அதிமுக தரப்புலேருந்தோ நம்ம யாரை முதலமைச்சர் ஆக்க போகிறோம், இல்லை விஜயை கூட முதலமைச்சர் ஆக்க போகிறோமா அப்படின்ற கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்கும். அப்போது பாஜக ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு அதில் அமைச்சரவையில் யாருக்கெல்லாம் அமைச்சரவைன்றதும் நம்ம முடிவு பண்ணியாச்சு. அவங்க ஒப்புதலோடு தான் பண்ணியிருக்கோம். எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் பண்ணியிருக்காங்க. அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். சில சமயத்தில் இல்லை எங்களுக்கு இதையே கொடுக்க வேண்டாம், வேறு அமைச்சருக்கு கொடுங்கன்னு அவங்க கோரிக்கையை கேட்டாக்கா அதை மறுபடியும் நான் மோடி அவர்களுக்கு பரிந்துரை செய்து அனுப்புவேன். இதில் டிடிவி தினகரன் இன்னும் எனக்கு ஒப்புதல் தரல. அவர் என்னவா வரப்போகிறாரு, அவருக்கு எத்தனை சீட்டு, அவர் என்ன அமைச்சரை எடுத்துக்க போகிறாரு அப்படின்ற பற்றிலாம் நான் அவர்கிட்ட கடிதம் கொடுத்துருந்தேன். அவர் இன்னும் என்னை கான்டாக்ட் பண்ணி பேசவே இல்லை. ஸோ அதெல்லாம் டிடிவி தினகரன் இப்படியே போனார்னா டிடிவி தினகரன் அவர்கள் நம்ம கூட்டணிலேருந்து தூக்கி எறியப்படுவார். அவர் ஏற்கனவே அவர் மேலே வழக்கு இருக்குது. ஸோ அவர் சிறைக்கு போகிற அளவுக்கு போயிடுவார். ஸோ அவருக்கு அமைச்சரவை தேவையில்லை, சசிகலா அவர்களும் தேவையில்லாமல் போயிடும், ஓபிஎஸ் அவர்களுக்கும் தேவையில்லாமல் போயிடும். அப்போ இங்கே இருக்கிற இடத்துல நம்ம அதிமுக அந்த கூட்டணியை வரதான் போகுது. அதில் எடப்பாடி அவர்கள் சிஎம்மாக நம்ம அறிவிக்க போகிறதில்ல. எடப்பாடி அவர்கள் நான் சொல்கிற சில விஷயங்களை கேட்டால் மட்டும்தான் எடப்பாடி அவர்கள் சிஎம்மாக இருப்பார். அப்படின்னா இப்போ நம்ம தரப்பில் யார் சிஎம்மாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னா 2 பேரை நான் முன்மொழிகிறேன். ஏன்னா என்கிட்ட வியூகம் இருக்குது. நான் சொல்கிறவங்க சிஎம்மாக எல்லாரும் ஏற்றுப்பாங்க. காரணம் என்னென்னா, மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு பெண்ணாக சிஎம்மாக தமிழ்நாட்டில் வந்தாங்க. அவங்க தான் முதல் பெண்ணு நினைக்கிறேன், தமிழ்நாட்டுடைய முதல் பெண் முதலமைச்சர், அதிகாரப்பூர்வம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஜானகி அம்மா வந்திருக்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மறைவினால் நெருக்கடியின் காரணமாக இடைக்கால முதல்வராக அவங்க உட்கார வைக்கப்பட்டாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக மக்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் வந்தாங்க. அதே மாதிரி இப்போது ஒரு பெண் முதலமைச்சராக வரணுன்றதை நான் முடிவு பண்ணியிருக்கேன். 2 பேருக்கு நான் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் அக்கா, அவங்க தான் அடுத்த பாஜகவுடைய மாநில தலைவர். ஓகேவா, அதுக்கு பிறகு அவங்கள முதலமைச்சர் கேண்டாக நான் முன்னிறுத்த போகிறேன். அவங்கள முன்னிறுத்தல நான் பரிந்துரை பண்ணால் நான் சொல்கிற வியூகத்தின் அடிப்படையில் எல்லாரும் ஏற்றுப்பாங்க. காரணம் என்னென்னா, எடப்பாடி அவர்களை எப்படி இதுக்கு சம்மதி வைக்கணும், என்ன பண்ணணும், இதெல்லாம் எனக்கு தெரியும். இவங்கள முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நான் நியமிப்பேன். அண்ணாமலைக்கு நான் பல முறை வாய்ப்பு கொடுத்துட்டேன். அண்ணாமலை அவர்கள் என்னை நேரில் சந்திக்கிறதுக்கு அவருக்கு மூஞ்சி இல்லை. அவர் என்னை பார்த்து பயப்படுறாரு, வெக்கப்படுறாரு.
காரணம் என்னென்னா, எனக்கு எதிராக ஒரு நிறைய விஷயம் பண்ணிட்டாரு, நான் மதிக்கலை, எங்கெங்கேயோ போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு, யாருமே பண்ணலை, அவருடைய ஆஸ்தான குருவாக இருக்கக்கூடிய பிஎல் சந்தோஷ் கூட அவர் கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நான் ஒரு விஷயத்த மோடி அவர்களுக்கு சொன்னாக்கா, மோடி அவர்கள் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு அமைச்சரவையிலும் சரி, அவருக்கு வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக சரி, இல்லை கட்சியோட தலைவராக சரி, அதை பரிசீலனை பண்ணுறதுக்கு நான் சொன்னால் மட்டும்தான் மோடி அவர்கள் அதை பரிசீலனை பண்ணுவார். இல்லைனா அண்ணாமலை அவர்கள் இதோட அரசியல் முடிஞ்சிடும், நான் அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கக்கூடாது. தவறு பண்ணியிருக்கலாம், யார் வேணால் தவறு, எல்லாரும் தவறு பண்ண மனுஷனே கிடையாது. நம்ம அரவணைச்சு கொண்டு போகிறது நான் ஒவ்வொரு முறையும் நான் ட்ரை பண்ணுவேன். அவர் நேரில் வந்து சந்தித்து அவருடைய பிரச்சனைகளை சொன்னால் மட்டும்தான் என்னால் அதுக்கான சில விஷயம் பண்ண முடியும். இப்போ வானதி சீனிவாச அக்கா விஷயமா நிறைய பேர் கேட்கலாம், நீங்கள் வானதி அக்காவை எப்படி பரிந்துரை பண்ணிங்கன்னா, எனக்கு அக்காவை நல்லா தெரியும், நான் என்ன செய்ய போகிறேன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய குணம் எனக்கு என்னன்னு தெரியும், அவங்கள ஏன் பரிந்துரை பண்ணுறேன்னு தெரியும், அவங்க இணக்கமாக வந்து நான் சொல்கிற அந்த விஷயங்களை பிளான்லாம் அவங்களுக்கு புரியும். அதனால் எந்த அப்போஸ் பண்ண மாட்டாங்க, என்னை எதிர்க்க மாட்டாங்க. இதற்கு முன்னாடி நான் பல ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் அக்கா வந்து கனிவோட பரிசீலனை பண்ணி சம்மந்தப்பட்ட கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சாங்க ஒரு எம்எல்ஏவாக. அந்த குணம் இருக்கிறவங்க தான் வந்து தலைமை பண்புக்கு அழகு. ரெண்டாவது, அவங்க தேவையில்லாமல் கட்சி மீறி பேச மாட்டாங்க, கட்சியை உடைக்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க, சித்தாந்தத்தில் வளர்ந்து புள்ள அவங்க. அப்போ அக்காவுக்கு எல்லாமே தெரியும். அதே மாதிரி தமிழிசை அக்காவும் அப்படி தான். நான் என்னென்ன விஷயங்கள் சொன்னாலும் அதை கனிவோட பரிசீலனை பண்ணி ஆக்ஷன் எடுப்பாங்க. எடுத்தறிஞ்சு பேசுகிறது, வரமாட்டேன்னு சொல்கிறது, பார்க்க மாட்டேன்னு சொல்கிறது, யாரையுமே இந்த மாதிரி திமிரா பேசுறதுலாம் கிடையாது. இந்த விஷயங்கள் அண்ணாமலை கிட்ட இருக்குது. இந்த பிரச்சனை, அதாவது நான் பெரிய ஆள், நான் இப்படி எனக்கு வர்ற முறுக்கு கட்சிக்காரனே அடிப்பேன், அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து தலைமை பண்பு அழகே கிடையாது. உங்களுக்கு ஆபத்தானவராக ஒரு தெரிகிறார் அண்ணாமலை. இந்த கேரக்டர்லாம் மாற்றிக்கணும். எனக்கு நான் சொல்கிறத கேட்டு கீழ்ப்படிஞ்ச அண்ணாமலை நடந்தால் அவரையும் நான் சிஎம் கேண்டிடேட்டாக முன்மொழிவேன். அது முடிவு வந்து மோடி அவர்கள்ட்ட எடுக்கிறதுக்கு நான் முடிவு கொடுத்தாலும் நான் அதை முடிவு எழுதி இப்படி இருக்குது, இவங்க இந்த காரணத்துக்காக இவங்களை சிஎம்மாக நம்ம அறிவிக்க போகிறோம் அப்படின்னு நான் பரிந்துரை பண்ணும்போது, வானதி அக்காவை சிஎம்மாக நான் பரிந்துரை பண்ணணுமா, அண்ணாமலையை வேட்பாளராக பரிந்துரை பண்ணுமான்றதை அண்ணாமலை என்னை சந்தித்ததுக்கப்புறம் தான் இதை நான் செய்ய முடியும். ஏன்னா நான் சொல்கிறத அவர் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அவர் வர முடியும். இல்லைன்னா நீங்கள் யாரை போய் பார்த்தாலும், நீங்கள் வந்து ட்ரம்ப்பையே போயிட்டு அண்ணாமலை பார்த்தா கூட இது நடக்காது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அண்ணாமலை அவர்களுக்குடைய வார் ரூமாக இருக்கட்டும், அவங்க ஆதரவாளர்கள் இல்லை ஃபேன் கிளப் இருப்பாங்க, எல்லாருமே வந்து என்னென்னா அண்ணாமலை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்கள் ஆதரவாளர்கள் எல்லாருமே அண்ணாமலை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தான் மோடியோட நட்பு இருந்ததில்ல, மோடி அவர்களோட லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து நினச்சா அவரை பார்க்கலாம். ஆனால் இப்போ ஏன் பார்க்க முடியல? இப்போ ஏன் அவங்கள வந்து பார்க்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க? அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ, உங்களுடைய பிஎல் சந்தோஷ் கூட உங்களை சந்திக்க மாட்டாரு, யாருமே உங்களை வந்து சந்திக்க கிட்டையே சேர்க்க மாட்டாங்க. அப்படின்னா அண்ணாமலைக்கு பிரச்சனை இருக்குன்னு புரியுதா? உங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க கட்சியில். அண்ணாமலை ஒரு டேஞ்சரான ஆள், அண்ணாமலை தேவையில்லைன்னு. அதற்கான அடிப்படை காரணத்தை இன்றைக்கு வரைக்கும் உங்களை புரிஞ்சிக்க முடியல. அப்போது அவங்ககிட்ட நீங்கள் போக முடியாது, நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு எதுவும் நடக்காது. அப்போது அண்ணாமலையை எதற்காக நான் சிஎம்ஐ கொண்டு வரணும், அவரை எதுக்காக நான் வந்து கட்சியில் வந்து தலைமை பதவி கொடுக்கணுமா வேண்டாமா, அவருக்கு என்ன மாதிரி போஸ்டிங் போடுறது, இதையெல்லாம் நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணத்தோடு நான் சொல்லுவேன். அப்படி சொல்லும்பொழுது அந்த பரிந்துரையை மோடி அவர்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. நான் வந்து உங்களை ஏமாத்துறதுக்காக நான் சொல்லலை, அதனால் ஏமாற்றவும் முடியாது, புரியுதா? என்னை நேரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை செய்வேன். என்னோடய அட்ரஸ் உங்களுக்கு தெரியும், எனக்கு கடிதம்லாம் அண்ணாமலை அனுப்பியிருக்கீங்க, ஆரம்பத்தில் எனக்கு வந்து பாராட்டிலாம் லெட்டர் அனுப்பிங்க, வார்த்தைலாம் அனுப்பியிருக்கீங்க, அதெல்லாம் நான் மறக்கலை. நான் நன்றி மறக்கவே மாட்டேன். நன்றி கடன் எப்பவுமே நான் உங்களுக்கு வந்து வச்சுக்க மாட்டேன், எல்லாருக்கும் நன்றி கடனை தீர்த்துருவேன். அதனால் அண்ணாமலை அவர்களுக்கு நான் வந்து உங்களுக்கு நான் தான் கொண்டு வந்தேன், மறுபடியும் உங்களுக்கு வந்து பெரிய அளவு வளர்த்து கொண்டு தான் ட்ரை பண்ணேன். நீங்களாம் கைமீறி போனீங்கன்னா அது நீங்கள் தான் இப்போ முடிவெடுக்கணும். நீங்கள் முதலமைச்சராக வரப்போகிறீங்களா, இல்லை மாநிலத்தின் தலைவராக, இல்லை முக்கிய பொறுப்பில் வேறு ஏதாவது பொறுப்பில் வரப்போகிறீங்களா? இப்போ கூட அண்ணாமலைக்கு காவல்துறை அமைச்சராக தான் போடணுன்னு தான் நான் பரிந்துரை கொடுத்துருக்கேன் மோடி அவர்களுக்கு. நான் யாரையுமே வெறுக்கலை, கொஞ்சம் கோபத்தில் திட்டிடுவேன், ஆனால் யாரையும் வெறுக்க மாட்டேன். நம்ம கட்சி இந்த ஒருத்தர் கூட வெளியே போகக்கூடாதுன்னு எப்பவுமே நினைக்கிறவன். கோபத்தில் சிலமே நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா, மன்னிக்க முடியாத தவறு செஞ்சால் அது கட்சிக்கே கெட்ட பேர் வரும்னா அவங்கள நீக்கி தான் ஆகணும், அது வேறு வழி இல்லை. நம்ம கட்சி பயில நம்ம கட்சியோடைய பெயரை வந்து காப்பாற்றணும் இல்லையா, அதற்காக நான் அப்படி சொல்லுவேன் தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஸோ அண்ணாமலைக்கு வந்து என்ன பதவி தரணும், என்ன பண்ணணுன்றதை இந்த செந்தில்குமார் பரிந்துரை பண்ணால் அது நடக்கும். டிடிவி தினகரனுக்கும் நான் ஒரு கடைசி வாய்ப்பு தரேன். இதுதான் நான் அண்ணாமலைக்காக போடக்கூடிய கடைசி ஒரு வீடியோ. அண்ணாமலைக்கு பரிந்துரை பண்ணி இதுக்கு மேலே அண்ணாமலை வரலனா இனிமேல் நான் அண்ணாமலை பற்றி நான் பேசவே மாட்டேன்.